Hi guys, welcome to Vaishu Rants. இன்னைக்கு வந்து is something that I really wanted to talk for a long time. So ஒரு Instagram reel பேச முடியாது இது. So I think it needs a long videoன்றதுனால தான் I'm posting it on YouTube. நான் வந்து ரீசெண்டாக இந்த மைக்கேல் ஜாக்சன் மூவியை பார்த்தேன். ஓகேவா? ஸோ எல்லாருமே இப்போ பார்த்துருப்பீங்க. We all know he's the king of pop, an amazing dancer. He was the one who created moonwalk. இதெல்லாமே தான். But something that I didn't know, நான் வளர்ந்தப்போ the 1 or 2 songs that my parents heard அவங்க வந்து அப்பப்போ ப்ளே பண்ணுவாங்க. ஏன்னா அப்பப்போ அவங்க இந்த சில இங்கிலீஷ் பாட்டெல்லாம் நம்மளுக்கு தெரியுது வந்து நம்ம பேரண்ட்ஸ் ஏதாவது ஒன்று கேட்டிருப்பாங்க, அதுலேருந்து தான் வரும். ரஸ்புட்டன் ஆகட்டும், மைக்கேல் ஜாக்சன், ஸோ மெனி. எங்கள் அப்பா வந்து இந்த ஓல்டு there's a song called California Hotel, இந்த கண்ட்ரி சாங்ஸ், இதெல்லாம் வந்து அவர் யூஎஸ்க்கு போய் வேலை பார்க்கும் போது அவர் கேட்ட மியூசிக்கை வச்சு that's something that I have இந்த மியூசிக்கெல்லாம் சில மியூசிக் யூ கேன் only learn from people from the other generation, right? ஸோ அந்த மாதிரி மியூசிக்கெல்லாம் was from them only. அண்ட் மைக்கேல் ஜாக்சன் எங்கள் அம்மாவுக்கு வந்து யூ ஆர் நாட் அலோன்னு ஒரு சாங் இருக்கும், மைக்கேல் ஜாக்சன் ஒரு சாங். அண்ட் பர்சனலி எனக்கு அந்த சாங் கேட்கும் போதெல்லாம் ஐ ஃபீல் ரியலி ஹெவி. எனக்கு அந்த சாங் எப்போ ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா என்னோட டாக் புகழ். ஸோ வென் ஹீ பாஸ்ட் அவேல அண்ட் இட் வாஸ் லைக் எனக்கு பீப்புள் ஹூ ஆர் ரியலி க்ளோஸ் இன் மை சர்க்கிள் இஸ் யூஸ்வலி என் அப்பா அம்மா தங்கச்சி அண்ட் தட்ஸ் இட், மை வெரி வெரி ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி இருக்கிற ஒரு உலகத்தில் நீங்கள் ஒரு புதுசாக ஹி வாஸ் அ பர்சன் டு மீ. ஸோ ஆப்வியஸ்லி கமெண்ட் செக்ஷனில் என்னென்ன சொல்லிக்கலாம். பட் எஸ், அவன் வந்து வந்தப்புறம் our house was just filled with happiness and he was the center. நாங்கள் எல்லோரும் ஒரு சைட் கேரக்டர்ஸ் ஆகிட்டோன்ற மாதிரி தான். ஸோ when he passed away இல்லையா, it was so like எங்கள் லைஃப்பில் அந்த ஒரு ஹியூஜ் பார்ட்டை எடுத்துகிட்ட மாதிரி தான் இருந்தது. அண்ட் so when he passed away so whenever I feel like I'm missing this guy or missing Pugal or something, it நிஜமா எனக்கு வந்து அந்த டைமில் அந்த சாங்கை கேட்கும் போது it always felt like he was singing or something like that. And oh god I can't cry. So yes, அந்த மாதிரி தான் தோணும். So fast forward and I've lived life, Taylor Swift and all that. அப்படி கறந்து வந்தப்புறம் நான் ரீசெண்டாக when this movie came out and then I was எனக்கு வந்து இது அப்ராடில் இருக்கிறவங்க நிறைய பேர் ரிலேட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அப்ராடுக்கு இருக்கும் போது we expect a certain friends, you know. இங்கே போனாலும் நம்ம we'll find our Indian gang, we'll find people who relate. But when you really meet people here, அந்த ஒரு கேப் இருக்குது, the cultural gap between not just how they see Indian culture or இங்கே வளர்ந்த இண்டியன்ஸே நான் சொல்கிறேன். ஸோ there's so much gap இல்லையா, அந்த கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணுறது கேன் பி வெரி ஹார்ட் and you can find friends also. பட் என்னை பொறுத்த வரைக்கும் those friendships are very very what to say, ஒரு செட்டிங்காக இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ ஒரு குரூப் ப்ராஜெக்ட்னா அந்த குரூப் ப்ராஜெக்டாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அது, இல்லைன்னா அந்த மாதிரி தான் இருக்கிறது தவிர nobody wants to, எல்லாரும் அப்படி தானே. ஸோ நான் வந்து இந்த பிக்சருக்கு யாரை கூட்டிகிட்டு போகிறது நான் யோசிக்கிறேன். நானே தனியாக ஒரு டிக்கெட் புக் பண்ணி and I've gone and நான் போனப்பறம் the theatre was empty. எனக்கு தெரியல இது காலைல ஷோன்றதுனால எம்டியாக இருந்துச்சா இல்லை என்னன்னு தெரில. அண்ட் ஃப்ரம் த மூமெண்ட் நான் வந்து அதுக்கு முன்னாடி தான் ஐ ஹட் காட்டன் அப் early and நல்ல ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு லெதர் ஜாக்கெட் எல்லாம் போட்டு கொஞ்சம் அந்த ஃபீல்ட்ஸில் போயிருந்தேன். அண்ட் தென் ஒரு காஃபி வாங்கிட்டு உள்ளே போய் உக்காந்தேன். ஸோ ஐ ரியலைஸ் இஸ் நோபடி. பட் நான் டிக்கெட் புக் பண்ணும்போது 2 என்னமோ சீட்ஸ் ரிசர்வ் மாதிரி தான் காட்டிட்டு இருந்தது. பட் தெரில. ஓகே. அண்ட் it felt there's something about this movie theaters இல்லையா, நம்ம வந்து அந்த படத்தை ரியல் லைக் உட்காந்து நம்ம தனியாக பார்த்தா we feel a lot of things and நம்ம வந்து ஓப்பனாக to cry or to laugh or to scream, we just feel so like என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரீடம் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஸோ that's how I felt when I went alone. and தேட்டரும் எப்படியா இருந்து தான் இமேஜின் பண்ணி பாருங்கள்.
பெரிய மியூசிக் டைரக்டர் கை ஆட்டாம பேச மாட்டாரு. From the movie started and the ended, obviously I'm obsessed with the songs from then. And one thing that I've learned is he always believed that he was there for a reason, especially on the Pepsi incident எல்லாம் பார்த்தீங்கன்னா he'll say something that I'm here, நான் எனக்கு வந்து வாழ்றதுக்கு ரெண்டாவது வாய்ப்பு கொடுத்துருக்காரு கடவுள். ஸோ அவர் வந்து எதுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரோ அந்த வாய்ப்பை நான் ஃபுல்ஃபில் பண்ணதான் I'm gonna make the rest of my journey. I saw a lot of reels in the இது வந்து exactly 25 years later after the Pepsi incident is when he passed away. So that was his like his midpoint என்ற மாதிரி சொன்னாங்க. So எனக்கு something that I really learned from the movie is நம்ம வந்து நம்மள எவ்வளோ நம்புகிறோமோ I think that takes us a lot of places and never really. And நான் இது எனக்கு இது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும். ஏன்னா வென் பீப்புள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ ஆர் சம்திங் இல்லை, ஐ வில் ஆல்வேஸ் திங்க் பீப்புள் டோன்ட் புட் தெம் செல்வ்ஸ் இன் ஆர் பொசிஷன் அண்ட் திங்க் ஃப்ரம் ஆர் பிளேஸ் இல்லையா. பட் ஐ வில் ஆல்வேஸ் டூ தட் ஃபார் அதர் பீப்புள். பட் நோபடி ரியலி ஹேஸ் அ டைம் இல்லை. வி கான் பிளேம் அவங்களுக்கு வந்து ஓகே யூஆர் ரூட் டு மீ, ஓகே ஐ மூவ் ஆன், யூ ஆர் சேட், ஐ டோன்ட் கேர், ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஒர்க் டு டூ இப்படின்ற ஒரு we live in a certain, what to say, that's how we are built because there are a lot of priorities in our life. Adu ipo we have so many things to do, so many things to acquire, and we are obsessed with so many things. So okay, you're sad, okay, but we have to move on. Abdi or stage la than we all are. But nobody really wants to sit down and understand why someone behaved like this. Or suddenly ஒருத்தர் சேஞ்ச் ஆகும் போதில்ல, we don't எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். லைக் என் சுற்றி இருக்கிறவங்கள யாராவது சடனாக இஃப் தேர் ரியலி ஹாப்பி ஆர் சடனாக தேர் ரியலி சேடுன்னா there's something that triggered that thing to happen இல்லை. and if you're not aware of that, suddenly they have changed like this na எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். லைக் வாட் இஸ் கோயிங் ஆன் தட் வி டோன்ட் நோ. அவங்க இப்படி சடனாக மாறிட்டாங்க, அவங்கக்கிட்ட பேசி அதை லைக் நாட் எவ்ரி ஒன் ஹேஸ் த டைம் டு டூ திஸ். அண்ட் even if they do, nobody wants to sit and analyze all this. But the movie, the most important thing is we have all heard about this Epstein files, and I was terrified. இவ்வளோ பெரிய பேருங்கெல்லாம் இன்வால்வ் ஆகும். So many, there are people that we were like they were anyways bad, so this was just making them worse. And there were people like we looked up to certain people and then they were involved. So நம்ம யாருக்குமே யாரோட ரியல் ஃபேஸும் தெரியாது because they, even us, we like to project a version that we think people might like இல்லையா. So it could be anything. Like என்னோட when I am ஒரு group project ஒரு அதுதான் எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் வச்சுக்கேன். when you go there you say hi, you say okay என்ன பண்ணுறோம் இது பண்ணுறோம். so that's why எனக்கு வந்து நம்ம வந்து if you are friends with someone in their class or something, even if you're not prepared for that thing, we'll be like ஐயோ நான் இது பண்ணலை, let's just இது ஈவினிங் we can talk over the phone and finish this thing or something. But when you are with someone that you don't know anything about you, and then so you have to be prepared இல்லையா. எங்கே போயிட்டேன். yeah, so you have to be prepared. so நான் அதுக்கு தான் I feel so எனக்கு வந்து I don't like being in a room where I don't know anybody and being unprepared. So there are times when I'm not prepared, but just because I don't know anybody in the class, I will go prepared. It's a good thing, but நான் அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். So we like to project a version of, so அவங்களுக்கு எப்படி இருக்கும், this girl does everything, even if they have not done something, I'll be like it's here, it's there, let's figure it out and do it and plan it and finish it. ஏன்னா நம்மளுக்கு வந்து we don't want to keep repeatingன்றதை விட we don't want to keep talking to someone that has no point in talking to you other than that thing. இல்லை ஒரு வேலை பண்ணிருக்காங்க, அந்த வேலையை முடிச்சுட்டு போதான் everybody is interested in it. Nobody wants to really talk to you beyond that. So that I've always been like okay fine, move on. So but then to me, when you find people who really understand you and everything, your intentions to talk to them are, I would like to talk to them without any hesitations. I would like to be talking to them without any consciousnessன்றதை விட லைக் நம்ம யோசிச்சு சில விஷயம் பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே இல்லாத பேசணுன்றது எனக்கு வந்து ரொம்ப ஆசை. So I am very very fortunate. I have 2 people like that in my life and my family, but obviously you want to have a lot of people, but ஆனால் இருக்கிறவங்க போதும் நம்மளுக்கு. So even if you have one person like this in your life, you are very very grateful. So you should be very very grateful. ஓகேவா.
So the world are not really ourselves. See, இப்போ என்ன கேட்டிங்கன்னா I would love to sit and talk. Okay, ஆனால் என்னோட very very few people get to see the like the version that I talk a lot. Most people will assume I'm very very quiet. And I start பண்ணது இந்த Instagram page was for me to talk because I can't shut my mouth because you don't talk in uni. வீட்டில் you just talk about a lot little things. Then where do you keep this, these thoughts that you have so much? I'll either let it out by talking to myself in the mirror. So I was like, இதை நான் பண்ணதுக்கு நான் ஒரு வீடியோ எடுத்து போடலாமேன்றது தான் that Instagram page, my views, my thoughts and everything. And people who are supporting the channel, thank you so much. Your love means a lot to me. And yes, coming back to Michael Jackson. The perspective or the version of him that was projected to the world was someone who didn't like his skin color, someone who didn't... there's so many things that made us believe, like we were made to believe certain things, இல்லையா? And we understand that நீங்கள் எந்த இன்டர்வியூ அவரோட லைக் பிக்சர் பார்த்து நான் நிறைய இன்டர்வியூஸ் போய் பார்த்தேன் வருது. And one thing that the media keeps doing is they try to what to say, ask questions that they're not supposed to ask. இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் I think it was press meet or something where Gauri ma'am, the actress, she was asked, what's your weight? These are certain things that you don't ask, like it was not just the weight, like the way he asked it was very very it was coming from a very rude way of saying it. So there's certain things that you wouldn't ask. When I'm watching an interview, especially the interview channels, they ask questions that you as an audience, I feel uncomfortable watching it because I know they will feel uncomfortable answering certain questions. Yes, they have put themselves in the limelight, but that doesn't mean we can ask any and everything. So that's what they have done to Michael Jackson, and all the interviewers are so keen on trying to say something negative to bring out something negative about him, and he's not that. He's just a calm, innocent soul that the world forgot to celebrate. It did celebrate for his creations, for his creative side. People forgot to celebrate him for the human that he is. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஏன்னா நீங்கள் அவரோட சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா I have related to so many scenes, and I think people who are introverts will relate to this a lot. ஏன்னா there is a scene where he'll come out and he'll ask his brothers, இல்லையா, to like, oh my god, okay, he'll come out and he'll ask them, you want to play Twisters with me or something. So it's a game that he'll ask his brothers, but they'll be like illa, like we have other plans and all that. So I think when you go home and you ask someone that's in your space, that understands, I'm talking from understands his fame or whatever he's going through creatively and everything, and you still don't give that small piece of time. நம்ம எல்லாரும் நம்ம லைஃப்ல ரொம்ப பிஸியா இருக்கும். We are always very very busy. The things that people around us are asked is not very huge. Oh god. இப்போ நம்ம அம்மா கிட்ட ஒரு 5 நிமிஷம் நம்ம கொடுத்து பேசுறது might mean so much to them, but we don't, we are like இது இல்ல, they might annoy us, yeah. But there are mothers, yeah, no matter how much they annoy us, you have to talk to them, you have to be there for them, yeah. So things like that. And then scene the way he'll sit and talk to his monkey, and he'll be reading that book. So books is a part of me where I love to just escape reality. I think a lot of people can relate, especially book padikiravangalukku. It's an escape from reality. Especially reading anything that makes you feel loved. It feels such a reassurance that the world didn't give us, but we are finding it in something. It could be books, it could be our favorite shows, movies, everything. So one thing that I wanted to tell is, no matter how big or small someone around you asks for, it's that 2 minutes of extra time that அது கொடுக்காம நம்ம என்ன பண்ண போறோம்? What human beings are we? We are so into this what to say, or it can be very very small. If someone sends you a reel, அதை பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு கூட நம்மளுக்கு டைம் இல்லை. அப்படிதான் we just react something and move on to that. But someone saw that reel, thought of you and sent it to you. Doesn't even matter to us anymore. How evil are we? Like, how evil are we? So
just take that little time இல்லையா? நான் ஒரு ரீல் சொல்கிறேன். உங்கள் அம்மா காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது அந்த ஃபோனை சைடை வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அவங்க கூட பேசுறது. I know they'll annoy you, I know they'll entertain you, I know there's certain things that we as children and parents don't agree on certain things. It's all there, but regardless of this, we are, I would say it is our duty to keep the people around us happy, mentally sane. And there's something that I say, relationship, any relationship, whether boyfriend, girlfriend, husband and wife relationship, mattu sollana, any relationship doesn't deserve your sleep or your mental peace. Okay, நம்ம இந்த உலகத்தில் எதுக்கு ஓடுறோம்? நம்ம பசிக்கு, தூக்கத்துக்கு, ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு. அதே நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம கூட கொடுக்கலன்னா நம்ம ஓடிட்டு இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ், if you have an argument with someone, அவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோனோ ஒரு ஆடியோ மெசேஜ், there's so many ways to say this now, just call them or just call them or send an audio message saying நமக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நம்ம இது ஒரு விஷயத்தில் we didn't agree, I will say my perspective, you will say your perspective, tomorrow இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி we'll understand each other tomorrow. Today I love you, go sleep, சாப்பிட்டு தூங்கு, நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். It is you and me against that, not you versus me. இது ஒரு sentence will save a lot of relationships, and I feel like we as human beings have become so, I don't know, we like to shut ourselves into a box where only a few things are allowed into that box. Yeah, some people, if you post something you're cringe, your Instagram page is not that good, your captions look ChatGPT. Why? We all want to be seen a certain way and we like to project it. Yeah, social media or real life or anything. Unless and until you're not harming someone, I think it's fine. You know, my take on life is live and let live. ஒருத்தரோட ஒருத்தர் வந்து if we see a lot of news, or we never knew this person was suffering, I didn't know they would end their life or taken their life. When they were asking for that little help, you were never there for them. ஒரு ஃபோன் காலாக இருக்கலாம், இல்லை ஒரு மெசேஜாக இருக்கலாம், they would have sent you a reel, they would have sent you a message asking can we hang out. You never really know. I'm not saying உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த பர்சன் போய் இருங்க, நான் சொல்லலை, I'm not saying that, but அந்த சின்ன விஷயம், I'm saying even a small thing we're not able to do. We have our phone in our hand 24/7. If your sibling, your friend, your mother sends a reel, we can't react to it, we can't say one thing about it. Why? That's so, like, we are creating a world where we are so, I don't know, obsessed with ourselves, but there is no, there's no character to be obsessed about in the first place. We're all the same people. Like, we all want to wear the same things, we all want to talk about the same things, we all want to have the same hairstyle, same makeup, same. I'm so fed up. Like, when people around me come up to me and are like, I don't know why you dress like this, I don't know why you want me to fit into a tag that you call normal. To me, this is normal. Showing up in a hoodie with a little makeup on my face, even though இப்போ மேக்கப் வந்து இருக்கு ஐலைனர் இருக்கு, blush இருக்கு, லிப்ஸ்டிக் வந்து காஃபி குடிச்சதுனால போயிடுச்சு. ஸோ பட் யா, திஸ் இஸ் ஃபைன் ஃபார் மீ, திஸ் இஸ் மீ பீங் மீ. இது சாப்ட் நெயில் பாலிஷ் போட்டு ஒரு 4 நாள் வீட்லேயே பண்ண வீட்டில் நானே பெயிண்ட் பண்ண நெயில் பாலிஷ், ஆல் திஸ் இஸ் நார்மல் கைஸ். லைக், people are so obsessed with, oh my god, she's so pretty because she straightened the hair and she's wearing a flawless makeup. Yes, she's so pretty, she's put in so much effort to it, but you can't compare that to someone who had a hard day and has a bun on. Na enna solla, but someone after a long day of work or konda pottu when they're in their life, they also look very beautiful, and we forget to acknowledge that. People who are always put together, I'm always I'm jealous of them. Because I'm not always put together, I'm functional. I have my things, I do what is there on my list. That's me being put together. எனக்கு வந்து என்னோட அசைன்மெண்ட்ஸ் முடிக்கணும், எனக்கு என்னோட லெக்சர்ஸை பார்க்கணும், இதுதான் என்னோட வேலை. And come back home, have my coffee, have my favorite show,
and sleep and go to the gym and sleep. இவ்வளவுதான் என்னோட what to say, my thinking is all this. If you have the time to put in effort into looking good, picking an outfit and showing up somewhere 24 bars, showing up every day to the world that you love yourself in that way, well and good. To me, the way I love myself is showing up in a hoodie, getting my work done, moving on with life without hurting anyone, harming anyone, saying any harsh words, and going back home, talking to people over the coffee, and then going to the gym, saying that I love myself even though I'm not in the weight I want, or I don't look this certain way that I really want, but I show up for myself, and that's what really matters in saying you're put together. Especially we girls are so obsessed in looking put together, like எனக்கே அது தோணும், like especially சுற்றி இருக்கிறவங்க will always look very put together, and I'm so proud of them that they put in so much effort, and I'm always in like such a awe, like oh my god, எப்பவுமே how do you guys look so put together. But when the thing is, sometimes it's a normal thing to just compare yourself with that other person, இல்லையா? You look and you're like, okay, this is why people like her, this is why people don't like me. But என்னை பொறுத்த வரைக்கும், if someone likes me, they should be liking me in this கொண்டை with this barely any makeup face, hoodie, and me with my இவ்வளோ பேசுகிற என்ன டாலரேட் பண்ணுறவங்க தான் can see me beautifully. Like இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும், if they see me beautiful in this, I think they'll see me beautiful in anything. But if they fall in love with that version, நானும் ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கும் போது, if they fall in love with me, how will they love this version of me? If they fall in love with me in this version, அப்போ அந்த version கண்டிப்பாக பிடிக்கும் இல்லை, ஏன்னா அந்த version அழகாக இருக்குன்னு எனக்கே தெரியும்ல. ஓ காட், இந்த வீடியோ எங்கேயோ ஸ்டார்ட்டாக எங்கேயோ போயிட்டுருக்கு. பட் யா, ஸோ இதெல்லாம், ஸோ being put together, being having an Instagram page, having your fashion choices, everything should be in your taste. Everything should have your version in it. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறதுல என்னடா இது, like we are so obsessed in being the same people now, and I see a lot of people like நானும் அதில் ஒன்று தான். ஐ ஆல்சோ வாண்ட் டு பி த சேம் பர்சன் இந்த குரூப். நான் வந்து அங்கே இம்போஸ்டராக இருக்கணும்னு ஆசைப்பட்டதான். பட் ஆனால் இதெல்லாம் ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, we are so obsessed with being the same person. Why? We all are different for a reason, இல்லையா? So it's okay to be different, but just be kind, just be the person that you think your little version of you would want. நான் எப்பவுமே யோசிப்பேன், இப்போ நான் ஒரு if I see a child passing by or something, இந்த குட்டி வைஷு would have felt so happy if some stranger said hi to her, இல்லையா? ஸோ அதை நீங்கள் பண்ணுங்க, அவ்வளோதான். that's how you can be kind, that's how we can create a better world. ஒருத்தரை பற்றி நம்ம அவ்வளோ ஈஸியாக we shouldn't judge them, because ஒருத்தவங்க they could have had a bad day and then they could have, அதனால அவங்க ஒரு நாள் எப்பவுமே ஸ்வீட்டாக இருக்க பர்சன் சடனாக ஒரு நாள் ரூடாக இருக்காங்கன்னா something might have changed them, இல்லையா? we need to give that space, that one our okay, நாளைக்கு அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம், என்ன ஆச்சு, what happened, are you okay? most of the time people will be like, oh I'm so sorry, நான் வந்து இன்னைக்கு மூடு சரியில்லை, அதனால தான் I'm sorry, நான் பேசிடக்கூடாது அப்படி. this is what most people will say, but we are not ready to even ask that question, are you okay? so என்னோட thank you for watching this video. I know நான் ரொம்ப பேசிட்டேன், 26 minutes காட்டுதில்லை, oh my god. but yeah, just go be yourself, be kind to people around you, be the version that your inner child would have wanted to be, இல்லையா? நான் வந்து ரொம்ப வருஷமா I wanted to be a certain way, wanted to fit into this societal beauty standards in everything. But one thing that I look back is, என் குட்டி வைஷு would be very very happy in the way that I'm embracing my curly hair. some days I put it in a bun, some days I அழகா இருக்கும் அந்த curls, but regardless of that, I'm not straightening it out. Till I'm not straightening it out, I think I'm doing a good job, இல்லையா? ஸோ that's all matters. இந்த மாதிரி சின்னதாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் சின்ன விஷயங்களை இன்சர்ட் பண்ணாலே it will make you happy on the whole. I know it's going to make us feel like we are an outsider, we don't fit into the society that we have created thinking that's what is very very important. But this is what makes us us, and this is what makes the kid in you happy. Okay, if you like this video,
please hit the thumbs up button and don't forget to subscribe and இன்னும் வேற என்ன பத்தி பேசணும்னு comment பண்ணுங்க and also how you like this video. Bye.